ஹலோ கைஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் திருவிழா விலாக் தான். போன வீடியோ அதாவது டி நகர் விலாக். அந்த விலாக் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதில் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி திருவிழா நடக்க போகுது இந்த சண்டே, அதை நான் வந்து ஃபுல் விலாகாக வந்து அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் ஊரில் திருவிழா எப்படி நடந்திருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு 1 மந்த்தாகவே நடந்துட்டு தான் இருக்குது. திருவிழா வந்துட்டு இந்த சண்டே தான். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அண்டு சாமி வரதெல்லாம் வந்து 1 மந்த்தாகவே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து அந்த ஊர் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு அந்த அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அழகாக லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेसिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते. ஓகே, இப்போ திருவிழாவுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 மீட்டர்ஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்ட்ரீட்டில் தான், இந்த ஸ்ட்ரீட்லேருந்து எதிர்க்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே தான் வந்து திருவிழா நடந்துச்சு. நாங்கள் ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பி போயிருந்தோம். அங்கே போகும்போது சரி இந்த ரோடெலாம் காலியாக இருந்துச்சு, அவ்வளோவா வந்து கூட்டம் இருக்காது, இன்னும் யாரும் வரல, 7:30 மேலே தான் வந்துட்டு திருவிழா நடக்கும், இல்லை எல்லோரும் வருவாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். பட் அங்கே நடந்ததே வேறு. போக போக பார்த்தீங்கனாலே தெரியும், கூட்டம் அதிகமாக இருக்குது. அது ஒரு சின்ன கோயில்ன்றதுனால சுற்றி கொஞ்சம் பேர் தான் நிற்க முடியும். அது நின்றுட்டாங்கன்னா அதோட வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அதுக்கு பின்னாடி நிற்கிறோம். சுத்தமாக அங்கே என்ன நடக்குதுன்றது கூட தெரியல. நாங்கள் கோயில் உள்ளே கூட போக முடியல, எங்களால் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டாங்க. பட் இன்னும் வந்து தீ மிதிக்கிற அந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகலை. அது ஒரு 7:30 அந்த மாதிரி தான் ஆகும்ன்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம வந்து பக்கத்தில் இருக்க அந்த கடையெல்லாம் போய் பார்த்துட்டு வரல, ஏன்னா தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்க தெருவில் வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. மருதாணி கடை, பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, பலூன்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் நம்ம திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னாலே வந்து இந்த பலூன், அப்புறம் பபிள்ஸ், மெயினாக அந்த பபிள்ஸ்லாம் வந்து வாங்குவோம் கண்டிப்பாக. எனக்கு இப்போயும் வந்து ஆசையாக தான் இருந்துச்சு அந்த பலூன்ஸ் பபிள்ஸ்லாம் வாங்கணும். பட் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், ஸோ அதெல்லாம் வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மன் சிலை ஒன்று பெருசாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணை சிமிட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இந்த பலூன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த பலூன் சொல்லிட்டு. இந்த அம்மன் சிலை தான் சொன்னேன். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்த ஹைலைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அதெல்லாம் இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து விநாயகர், அப்புறம் சிவன் அந்த சிலையெல்லாமும் வச்சுருந்தாங்க. அம்மன் வந்து ரொம்ப பெருசாக, ரொம்ப பெரிய சிலையாக வச்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்து என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது உள்ளே என்னடா இருக்குது சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பொம்மையெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த அம்மனோட தலை, அந்த பாம்பு வந்து டேர்ன் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அந்த புத்து வந்து லைக் ஆடுற மாதிரி, ஷேக் ஆகிற மாதிரிலாம் வந்து போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் உடனே கோயிலேருந்து தீமிதி விழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோடனே நாங்கள் அங்கே வந்துவிட்டோம். வந்த பிறகும் வந்து அந்த கூட்டம் இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் அப்போ வந்ததை விட. சரி இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்கணும், அந்த சாமியை பார்க்கணும், அந்த தீமிதி விழா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் அங்கே நின்றுட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து வீடியோ எடுக்கல அவங்க. அந்த ஃபோன் மூலியமாக தான் அங்கே என்ன நடக்குன்றதை பார்க்கவே முடிஞ்சுது. ஃபோனை கொஞ்சம் ஹைட்டாக வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஃபோன் வழியாக வந்து அங்கே என்ன நடக்குதுன்றது தான் நாங்களே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபோன் வீடியோ எடுக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. அண்ட் அதுலேருந்தும் அவங்க வந்து தீ மிதிக்கிறதுலாம் வந்து தெரிஞ்சுது ஃபுல்லாகவே. பிகாஸ் அது வந்து ஒரு மேடை மாதிரி கூட இல்லை, சேம் லெவலில் இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்றது இங்கே சுத்தமாக தெரியல. அதனால் அந்த ஃபோன் வச்சு அந்த வீடியோவில் இருக்கிறத நாங்கள் கீழே இருந்து பார்த்துட்டு இருந்தோம், ஃபோன் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி எடுக்கிறதுனால.
இப்போ வந்து தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்து தீ மிதிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த திருவிழாவுக்கு முன்னாடி 1 மந்த்தாகவே எல்லோரும் வந்து இந்த சாமி வருது நைட் டைமில் ஒரு 12:00 1:00 அந்த மாதிரி தான் சாமி வரும். அப்போலாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அலங்கரித்து அவங்க அந்த சாமிக்காக இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன நினச்சி இந்த வேண்டுதல் பண்ணாங்களோ அதெல்லாம் நிறைவேறணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம நெருப்பை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பட் இது வந்து கடவுளை நினச்சிட்டு அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வலி இல்லைனா அந்த பயம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்து தீ மிதிச்சுட்டு எல்லோரும் போனாங்க. அப்படி தான் நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதை முழு மனசோட ஏற்றுக்கிட்டு நம்ம அதை செஞ்சோன்னா அதுக்கான பயம், அதுக்கப்புறம் அதுக்கான வலி வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அது எந்த விஷயமானா இருக்கட்டும். அண்ட் அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸில் தான் போய் முடியும். அப்படி தான் இந்த தீ மிதி திருவிழாவும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸில் தான் முடிஞ்சுது. யாருக்கும் எதுவும் ஆகாமல் அழகாக வந்து தீ மிதித்து முடித்தாங்க. இது ஆக்சுவலாக ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி நெக்ஸ்ட் மந்த்தே வந்துருச்சு. ஆனாலும் வந்து இந்த திருவிழா வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து எப்போது இந்த திருவிழா நடக்கும்னு கேட்டு இந்த ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது எப்போ நடக்கும், போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் பார்த்து ஒரு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு திருவிழாலாம் போயிட்டு. அதனால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. அதுவும் நம்ம ஊரில் நம்ம வீடு பக்கத்துலேயே வந்து நடக்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீ மிதிக்கிறதுலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்துட்டு சரி இந்த கடையை போய் பார்க்கலாம். அகெயின் நாங்கள் அப்போது சரியாக பார்க்கல. அதுக்குள்ளேயே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால அகெயின் அந்த பிளேஸ்க்கு போயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு அகெயின் வந்துட்டு இந்த கடையெல்லாம் பார்க்குறதுக்காக போனோம். இந்த வளையல் கடையெல்லாம் அழகாக இருந்தது. அதுலேருந்து வளையல், அப்புறம் கம்மல் இயரிங் கடைலாம் கூட இருந்துச்சு. அதுலேருந்து வந்து 3 இயரிங்ஸ் வந்துட்டு ₹100 அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க. அதுவும் வந்து நாங்கள் வாங்கினோம். ஒரு 3 இயரிங் வந்து ₹100 கொடுத்து வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த இயர் நீங்களும் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போயிருந்தீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.